எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை, எள்ளு, மாங்காய் எல்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு சட்னி துவையல் எது வேணா சொல்லலாம். வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாங்காயை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது செங்காயா இருக்கு. இது பழமும் ஆகல, காயாவ தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். ஒரு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வறுக்கும் போது நமக்கு உளுந்தம்பருப்பு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை தோலெல்லாம் எடுத்துட்டு துணியில் தொடச்சிட்டு இப்போ இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ விட்டிங்கன்னா பாருங்கள், அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான உங்களுக்கு நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு. இதில் 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெருசாக இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. இதில் வந்து இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிக்கும் போது ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் போடுறேன். உங்களுக்கு மாங்காய் சீசன் இல்லாத டைமில் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஆனால் மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்து இதிலே போட்டு சும்மா ஒரு வதக்கிடலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பல்ஸில் போட்டிங்கனாலே நல்லா பொடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தேங்காவை மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும், அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பூண்டை இப்போ இதில் போட்டு இதையுமே பல்ஸில் போட்டிங்கன்னா இதுவும் நல்லா துருவிடும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா துருவியாச்சு. நல்லாவே பல்ஸில் போட்டோன்னே எல்லாமே பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காய் இருக்குது இல்லைங்களா, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா குறைப்பாக நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். 2மே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். இப்போ இது இந்த தாளிப்பை அந்த சட்னியில் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரியே செஞ்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது தண்ணியாக கரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.